ஹலோ நண்பா! வெல்கம் டூ ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல வெளியாயிருக்க டெரிஃபியர் 3 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்க போட்டு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப இந்த படத்த பத்தி பார்த்துரலாம். உண்மையிலேங்க இந்த மாரி ஒரு கொடூரமான படத்த பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் லைன சொல்றேன். இது வந்து டெரிஃபியர் 2 வோட கன்டினியூஸா தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஆர்ட் தி கிளவுன் உள்ள அந்த பேயும், அதோட மனைவி விக்டோரியாவும் நம்ம ஹீரோயின் சியானாவ எப்படி தொல்ல பண்றாங்க. அவங்க இருக்கிற அந்த மைல்ஸ் கவுண்டின்ற பகுதிய எப்படி சித்திரவதை பண்ணி கிறிஸ்மஸ் அன்னைக்கு கொலை பண்றாங்க. இத எப்படி நம்ம ஹீரோயின் தடுக்க போறாங்க. இதெல்லாம் சொல்றது தான் இந்த படத்தோட கதை. உண்மையிலேங்க படத்துல தமிழ் டப்பிங் ரொம்ப அருமையா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், அந்த கொலைகள் நடக்கிற விதமா இருக்கட்டும், இது எல்லாமே பயங்கரமா எடுத்திருந்தாய்ங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் இந்த படத்துல பெரிய பலமே. நல்லா பயமுறுத்துறாப்புலயும் இருக்கும். மிரட்டி விட்டாய்ங்க. உண்மையிலேயே இந்த படத்தலாம் அந்த ஊர்ல எப்படிதான் சென்சார் போர்டு ஏத்துக்கிட்டு வெளியிடுறாங்கன்னே தெரியலங்க. அவ்வளோ கொடூரமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றது? உங்களுக்கு பக்கத்துல யாராவது இப்ப கொடூரமா மனுஷன அறுத்து போட்டு வச்சிருந்து உங்கள சோறு தின்றாங்கன்னா திப்பீங்களா? அந்த மணிக்கு ரொம்ப உமட்டிட்டு வர்ற மணிக்கு அருவருப்பான கொலைகள் ரொம்ப இருக்குதுல்ல. படத்துல அடல்ட் கன்டென்ட் இருக்கு. ஆனா, அத கூட விடுங்க. இத வந்து குடும்பத்தோட பார்க்கவே முடியாது இந்த படத்த. ஆனா, இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிமு. வேற லெவல்ல இருக்கும் சம்பவம். எனக்கு ரொம்ப கொடூரமா கொலை பண்றது பிடிக்கும்பா. ஒரு மனுஷன அமனமா போட்டு நடுவுல ரம்பத்த வச்சு அறுத்து பிரிச்சா உங்களுக்கு பிடிக்குமா? அந்த மாரி கொலைகள் தான் இந்த படத்துல இருக்கு. இன்னொன்னு விஷயம், சின்ன பிள்ளையோட இந்த படத்த பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா, சின்ன பிள்ளைங்களே இந்த படத்துல பாம் வச்சு கொல்லுவான் அவன். பயங்கரமா அடிச்சு கொல்லுவான். அதனால இந்த படத்த வந்து ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தனியா இருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஆனா உண்மையிலேயே இது ஒரு வேற லெவல் படங்க. மிரட்டி விட்டாய்ங்க. நம்ம ஊர்ல இந்த படம்லாம் எடுத்தாங்கன்னா ரிலீஸே பண்ண மாட்டாய்ங்க. தமிழ்லலாம் இப்படி ஒரு படம் எடுத்தாங்கன்னா. இன்னொரு